வெண்ணிலா என்ன பண்ணிட்டு இருக்கிற? பாருங்க, நான் அங்கதான் படிச்சேன் பள்ளிக்கூடம். நீ மட்டும் தான் படிச்சியா? நானும் இங்கதான் படிச்சேன். நீங்க இங்கதான் படிச்சீங்களா? ஆமா. எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க? 6வது படிச்சேன். நான் 5வது படிச்சேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்ப ஒண்ணும் பண்ணலடி. ஏன்னா நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் பாத்தியா? நல்லா சுத்தி பாருங்க. பாருங்க, நாங்க படிச்ச ஸ்கூல் வந்திருக்கோம் பாருங்க. இங்கதான் நாங்க படிச்சோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லடி, ரொம்ப ஜாலியா இருக்குது. சந்தோஷமாவே இல்ல. ஏன்? ஏன்னா உங்களை கூட்டிட்டு வந்து நான் பாக்குறேன் பாத்தீங்களா அந்த பள்ளிக்கூடத்தை. பாத்தீங்களா இவ என்ன சொல்றா பாத்தீங்களா? என்ன கூட்டு வந்து பாக்குறோம் சந்தோஷம் இல்லையாமா? தேவல வாங்க இங்கெல்லாம் போய் பாக்கலாம். வந்தது வந்துட்டீங்க வாங்க. அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோதிக்காதீங்க. பாத்தியா அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்கடி. கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. கேட்டானே கேட்கறதுக்கு நான் பதில் சொன்னேன். காலையில வந்து கூட்டுவேன். பாத்தீங்களா 10 மணி போட்டு போயிடுவேன். வேற லெவல் இவங்க. காலையில சாப்பாடு. அப்படிங்களா? நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் 2 வருஷமா 2 வருஷமா. சரி சரி சரி. நாங்க வந்து சின்ன வயசுல படிச்சோம். நாங்களும் படிச்சு இப்போ 20 வருஷம் ஆகி போச்சு. கூட்டுறவா உடம்பு சரியில்லை என்ன போட்டாங்க. நான் பக்கத்துல கட்டினேன். சரி 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 சரி. சாப்பிட்டீங்களா? சரி சரி. கோயிலும் சாயங்காலம் செய்யணும் சாப்பாடு. சரி சரிங்கம்மா. இன்னும் இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் லீவ் விட்டாங்களா இல்லையா? விட்டாங்க. நாளைக்கு பிள்ளைங்க வராங்களாமா, சாப்பாடு வருதான். இதெல்லாம் சேர்த்து சுத்தம் பண்ணுமா அப்படின்னா மத்தியானம் வந்து சாவி கொடுத்துட்டு போனாங்க. நீ எதுவும் கேட்க மாட்டியா? நானே தான் கேட்டு பாமா உங்களுக்கே பதில் சொல்ல முடியாம சொல்றாங்க. நான் தான் கேட்கணுமா? அப்படியா? நீ ஏதோ இப்ப என்னை மட்டும் என்ன என்கிட்ட மட்டும் போயிட்டே இருப்பில்ல, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? உங்ககிட்ட பேசலாம். அவங்க பாவம் வயசானவங்க. பாவம். சரி வாங்க பாத்துட்டு போலாம். ஏமா என்ன என்ன சின்னதா வேலை இருக்குதா இங்க உங்களுக்கு? வீட்டுக்கு கிளம்புறேன். இது போட்ட முடியாத உட்காந்து பூட்ட முடியாம உட்காந்துட்டு இருக்கீங்களா? சரி நாங்க பூட்டுறோம். வாங்க அதையாவது செஞ்சுட்டு போவோம். நம்ம வந்து படிச்ச ஸ்கூல்ல இதையாவது பண்ணிட்டு போவோம். நமக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சான்ஸ்னா நம்ம படிச்ச ஸ்கூல் வந்து பூட்ட போறோம் இன்னைக்கு. சரியா? இந்த சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது, நமக்கு. ஆனா ஒரே இருட்டா இருக்குடி. உங்களுக்கு லைட்டா போட்டு விடுவாங்க, எல்லாம் ஆஃப் பண்ணிருப்பாங்க. சரி வாங்க நம்ம போன கூட்டிட்டு. தள்ளி தள்ளி ஆடி இங்க பைத்திய காரி தாழ தள்ளுடிங்கிற என்னை இப்படி தள்ளுற. உங்களுக்கு எல்லாம் தாள் நல்லா போகணும் தள்ளினேன். அப்படியா? போகும் போகும். பாத்தீங்களா எண்ணெய் தள்ள தாள் போகுமாமா. கூட்டுங்க கூட்டுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணடி. அடி தாழ தள்ளு, எண்ணெயவே தள்ளிட்டு இருப்பியா பைத்தியக்காரியாட்டம். உங்களை தள்ளினதான் போகும். போகும் போகும். அழுத்துங்க அழுத்துங்க. கூட்டவே விட மாட்டேங்கிறா. என்னதான் இவ்வளவு பண்றது சொல்லுங்க பாக்கலாம். சீக்கிரம் போடுங்க. நீ எந்த நீயே போட்டு நீங்க போடுங்க சீக்கிரம். அவர் போட்டோ விட மாட்டேங்கிற. வெளியே பாருங்க எப்படி இருக்குது, இருட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பயம் உனக்கு. பாவம். ஊத்துங்க. இருமா பூட்ட விடுமா. பூட்டியாச்சு ஒரு வழியா. நம்ம ஒரு வழியா உனக்கு ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கோம். சாவிய என்ன பண்றீங்கன்னா அந்த ஆயா கிட்ட கொடுங்க. நீங்க அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட தான் கொடுக்க போறேன். இந்தாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நாங்க படிச்ச ஸ்கூல் வந்து இன்னைக்கு எங்க கையாலேயே பூட்ட வச்சுட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. சரி வரங்க ஐயா. சரி வரேங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நாங்க ஈரோட்ல இருக்கோம் இப்ப. நான் வந்து ஷைலு, இவ வந்து வெண்ணிலா. இவ பேரு சரிங்களா? உங்க பேர் சொல்லுங்க. பாக்கியமேரி. கிறிஸ்டினா நீங்க? ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். நாங்க எம்மாலும் சம்பளம் எல்லா சாமி கும்பிடுவோம். ஓகேங்களா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி வரங்க. பாருங்க நாங்க இங்கதான் படிச்சோம். பார்த்துட்டு மக்களே அப்படியே நம்ம இருக்க முடியுமா? கல்யாணம் பண்ணி வாங்க வாங்க வாங்க. அப்படியே பேசிட்டே வாங்க. அப்படியே எடுத்துட்டே வா. வாங்க வாங்க. உங்களுக்கு எடுத்து கட்டுது, எனக்கு எடுத்து கட்டுது. போய் சாப்பாடு பண்ணா. ஆமா, அந்த அம்மா வேற சமைக்கணும். ஆமாடா சாமி, போடா கண்ணுங்களே. போயிட்டு வாங்க. வெண்ணிலா இது மட்டும் அப்படியே இருக்குது. அப்ப இருந்து பெயின் மட்டும் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? ஏன் இது இல்லைன்னா எப்படி பள்ளிக்கூடம்னு தெரியும்? அது இல்லடி, எழுத்து மாறாம அப்படியே இருக்குன்னு சொன்னா. பழைய பெயிண்ட் அப்படியே இருக்கு பாரு. அடிச்சுருக்கு ஒரு அளவு இல்லையா உங்களுக்கு? இதுல படிச்சுட்டேன்னு சொல்லுங்க, நம்பர் நான். பெயிண்ட் 20 வருஷம் அப்படியே. பைத்தியக்காரி, அதெல்லாம் தெளிவா சொல்றது புரியுது. அதாவது அங்க பாரு, அந்த பெயிண்ட் பழைய பெயிண்ட் அப்ப அடிச்சது, அது இன்னும் இருக்குது. இதுக்கப்புறம் இப்ப அடிச்சுட்டு அங்க அந்த எழுதிட்டாங்க பாத்தியா, அது அப்ப எழுதுனது, அது அப்படியே இருக்கு.
உனக்கு கொஞ்ச நாச்சு கூறு இருக்கா இல்லையா? 20 வருஷமா எந்த மழையும் பெய்யல, எந்த காத்தும் அடிக்கல, அப்படியே இருக்குது அது பெயிண்ட். அப்படியே இருக்குது. நான் பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பூ மூட்டை ஆமா ஆமா. அது எழுதவே தெரியாது அந்த எழுத்து அவங்களுக்கு. நீ ரொம்ப புத்திசாலி. அங்க பாருங்க அந்த பழைய பெயிண்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இவ இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறா. சரி விடு, இதுக்காக இங்கே அடிச்சுக்க வேண்டாம். பாக்குறேங்க அடிப்பீங்களா? அடிச்சுக்க வேணான்னு சொன்னேன். ஏன் அடிச்சா யாரு கேட்பாங்க? சரி நம்ம போலாமா? போலாம் வாங்க, தலைவலிக்குது உங்களால. அந்த பயம் இருக்கட்டும். சரி வா போலாம். உங்களை பார்த்து பயமா? சீ வாங்க.